சரிகமபா டைட்டில் வின்னர் அபிஷேகா அவர்களுக்கு அவங்களோட சொந்த ஊர்ல உற்சாகமான வரவேற்பு அவங்களோட ஊர் பொதுமக்கள் குடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகியிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் நடந்திருந்துச்சு. இதுல பீப்பிள்ஸ் ஃபேவரட்டான அபிஷேகா அவர்கள் முதல் பரிசை வின் பண்ணி கிட்டத்தட்ட ₹1,00,00,000 மதிப்பிலான வீட்டை பரிசா பெற்றிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீசன்ல டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அபிஷேகா அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அண்ட் அங்க அவங்களோட ஊர் பொதுமக்கள் கொஞ்சம் கூட யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில அபிஷேகாவுக்கு பயங்கரமான ஒரு வெல்கமிங் குடுத்திருக்காங்க. அபிஷேகா அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் நன்னிலம் பகுதியைச் சேர்ந்தவங்க. அண்ட் இதற்கு முன்னாடி அவங்களோட ஊருக்கு அவங்க இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய தடவை போயிட்டு வந்திருக்காங்க. அப்போல்லாம் ஊர் பொதுமக்கள் நீ நல்லபடியா பண்ணு ஜெயிச்சிருவ அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்ததில்ல. ஒன்ஸ் அவங்க டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஊருக்கு போகும்போது குறிப்பாக அவங்களோட வீட்டின் முன் கார் நின்று இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை, தப்பு செட்டு, அங்கே வந்து மாலை மரியாதை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஊர் பொதுமக்கள். இந்த மாதிரியான ஒரு வெல்கமிங்கை அபிஷேகா அவர்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அவங்களே தம்மாந்துண்டு தான் இருப்பாங்க. பட் அவங்க ஆள் உயர மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து அபிஷேகாவுக்கு போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆராத்திலாம் எடுத்து அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கள பாட சொல்லி கேட்குறது, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அபிஷேகா அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஊர் பொதுமக்கள் அப்படின்னு எல்லோருமே வந்து அவங்களுக்கு மாலை அணிவிச்சு சால்வை போட்டு அண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு வெல்கமிங்கை கொடுத்துருக்காங்க. மேலும் நிறைய பேர் அபிஷேகா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீ அந்த அளவுக்கு வந்து ஒரு முனைப்போட உறுதியோட செயல்பட்டுட்டு இருந்த. அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உன்னால் நம்மளோட ஊருக்கே பெருமை சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒன்றை பார்த்து இப்போ நிறைய பேர் வந்து சரிகமபா நிகழ்ச்சி போகணும், நம்மளும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே முழு முதற் காரணம் நீ மட்டும்தான். அண்ட் இதே மாதிரி நீ இன்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வரணும் அப்படின்னு அங்கேருந்த எல்லோருமே அபிஷேகாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அபிஷேகா கூட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு வரவேற்பை பார்த்து அபிஷேகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குறிப்பாக அவங்களோட அம்மாலாம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியிலேருந்து தான் அபிஷேகா அவர்கள் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்க. அபிஷேகாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அபிஷேகாவை இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருந்தாங்க. அண்ட் இந்த இவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு பலனாக அபிஷேகா அந்த போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எந்த ஊரில் வந்துட்டு தன்னை பெரிய ஆளாக மாற்றி காட்டணும் அப்படின்னு போராடினாங்களோ அதே ஊர் பொதுமக்கள் மாலை வச்சு மரியாதை தெரிவித்து அண்ட் அவ்வளோ அன்பை அவங்களுக்கு கொடுக்கும்போது இதை விட ஒரு தாய்க்கு என்ன வேணும். அதனால தான் அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அண்ட் அபிஷேகாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அண்ட் அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பாச போராட்டமாகவும் இருந்துச்சு. முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச இடமாகவுமே இருந்துச்சு. கண்டிப்பாக அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அபிஷேகா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இப்படி ஒரு வெல்கமிங்க்கு முக்கிய காரணம் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.